வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். ஒரு பரபரப்பான நெடுஞ்சாலை போடும்போது திடீர்னு பூமிக்கு அடியில இருந்து சில மர்மமான எலும்பு கூடுகள் கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த எலும்பு கூடுகளுக்கு பின்னாடி இருக்கிற சதி என்ன? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீசெண்டா பிரைம் வீடியோல ஒரு கிரைம் த்ரில்லர் சீரீஸா வெளிவந்திருக்கிற வதந்தி த மிஸ்ட்ரி ஆஃப் மணி. இந்த சீரீஸ் சீசன் 1 விட பெட்டரா இருக்கா? இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். மிஸ் பண்ணாம பாருங்க. கதை அப்படின்னு பார்த்தா இந்த சீரீஸ்ல ஹீரோ சசிகுமாரோட பேரு மூசா ராசா. அவரு ஒரு பனிஷ்மெண்ட் போஸ்டிங்காக மதுரையில இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல எஸ்ஐயா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் ஒரு நெடுஞ்சாலை வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது பூமிக்கு அடியில இருந்து சில எலும்புக்கூடுகள் கிடைக்குது. இந்த கேஸ விசாரிக்கிறதுக்கான பொறுப்பு ஹீரோவுக்கு கிடைக்குது. அவரும் குற்றவாளியை கண்டுபிடிச்சு தீர்ப்பும் கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு தெரிய வருது, தன்னோட விசாரணை மூலமா தப்பே செய்யாத ஒரு ஆள் பாதிக்கப்பட்டிருப்பாரோ அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் அந்த கேஸ ரீஓபன் பண்ண ஹீரோ என்னென்ன முயற்சி பண்றாரு, விசாரணை மறுபடியும் நடக்கும்போது வெளிவர அதிர்ச்சியான உண்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்றதுதான் இந்த வதந்தி சீசன் 2ஓட மீதி கதையே. பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா இந்த சீரீஸ்ல சசிகுமாரோட நடிப்பு ஒரு பெரிய பலமா இருக்குது. அமைதியான அதே நேரத்துல கவனமா விசாரணை செய்யக்கூடிய ஒரு ரூரல் போலீஸ் ஆபீசர் கதாபாத்திரத்துல ரொம்பவே நேச்சுரலா நடிச்சிருக்கிறாரு. அவரோட எக்ஸ்பிரஷன் ஆகட்டும், பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அந்த கதாபாத்திரத்தோட மன நிலைமைய நமக்கு நல்லாவே கடத்துது. இன்னொன்னு, மதுரை நகரத்தோட அழக இவங்க திரையில காட்டினது நல்லாவே இருக்குது. ரூரல் மதுரை சம்பந்தப்பட்ட காட்சிகளாகட்டும், ஜல்லிக்கட்டு சம்பந்தப்பட்ட காட்சிகளாகட்டும், இதெல்லாம் நல்ல ஒரு அத்தன்டிக் ஃபீல நமக்கு ஏற்படுத்துது. இந்த சீரீஸ்ல மொத்தம் 8 எபிசோடு இருந்தாலும் ஒவ்வொரு எபிசோடும் 35 நிமிஷத்துல இருந்து 45 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. சோ ஒரு 5.5 மணி நேரம் உங்ககிட்ட இருந்தா ஒரு மினி சீரீஸ் அளவுக்கு இந்த சீரீஸை நம்மளால பார்த்து முடிக்க முடியும். இந்த சீசனோட பெரிய பலம் அப்படின்னு பார்த்தா அது 8வது எபிசோடு தான். 7 எபிசோடு வரைக்கும் அந்த குற்றவாளி யாரு அப்படிங்கிற ஒரு பரபரப்பை நமக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணி 8வது எபிசோடுல ரிவ்யூ பண்ணிருப்பாங்க. அது ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம மீடியா, பாலிடிக்ஸ் மற்றும் ரூமர், இதனால ஒரு மனிதனோட வாழ்க்கை எப்படியெல்லாம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத இந்த சீரீஸ்ல பேசியிருக்கிறாங்க. ஒவ்வொரு எபிசோடும் முடிய அடுத்த எபிசோடுல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஹைப்பை ஒவ்வொரு எபிசோடு இன்ட்லயும் இவங்க கொடுத்தது நல்லாவே இருக்கு. குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சீரீஸோட 3, 4, 5 இந்த 3 எபிசோடுல நீங்க வரும்போது திரைக்கதை அடுத்த கட்டத்துக்கு வேகமா நகராம பொறுமையா தான் நகருது. சோ இந்த 3 எபிசோடு நீங்க பார்க்கும்போது ஒருவித ஸ்லோனஸை உங்களால ஃபீல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம சைடு கேரக்டர்ஸுக்கு இன்னுமே கொஞ்சம் டெப்த் கொடுத்திருக்கலாம். சீசன் 1ஓட இந்த சீசன் 2வை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த சீசன்ல சீட்டேஜ் மொமெண்ட் கொஞ்சம் குறைவா தான் இருக்குது. இவ்வளவு தூரம் நீங்க வந்துட்டீங்கன்னா என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். சோ என்னோட மூவி கிரிட்டிக் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த வதந்தி த மிஸ்ட்ரி ஆஃப் மணி சீரீஸ் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு சூப்பரான சீரீஸ் தான். 10க்கு 7 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த சீரீஸ்ல கெட்ட வார்த்தை பேசுற மாதிரியான காட்சிகளும் வைலன்ஸான காட்சிகளும் இருக்கு. சோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த சீரீஸ ஆல்ரெடி நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.